அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு சரியான நெத்தியடி ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அவர் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே திமுகவுக்கு கடுமையான நெத்தியடி அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. திமுக சொன்னதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மக்களை சிந்தியுங்கள் அப்படின்னு கடுமையான தடாலடியாக அவர் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவை நீங்களே கேட்டுட்டு வாங்க. கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இப்ப எத்தனை அறிவிப்புகள் நிறைவேற்றிருக்காங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க. செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4ல் 1 பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தாங்க ஏற்கனவே இவர்கள் தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி இருப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா அறிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க. பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலயே 27 பாக்கி இருக்கு. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனா இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்கால் நீக்கலீங்க. தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்க பத்திரிகை கூட நம்பர் தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்க, பேசவே மாட்டேங்க. ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு SIR பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு விடுவார்.